இன்னைக்கு பேச்சுலர்ஸ் ஒர்க் பண்ண லேடிஸ்க்குலாம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஊத்தாப்பம் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் உளுந்து, 1/4 கப் கடலைப்பருப்பு இதை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷமா வறுத்து எடுக்கணும். பாதி வறுபடும் போதே இதில் 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாற வேணாம், வாசனை மட்டும் வந்தால் போதுமானது. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி நெருக்கமான ஜல்லடர் போட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே 2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கைட்டு அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா அதை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ ஊத்தாப்பம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இதில் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ஊத்தாப்பம் பண்ணுறதுக்கு 1 கப் ப்ரீமிக்ஸ் பவுடர், 1/2 கப் புளிச்ச தயிர், கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிருங்க. 15 நிமிஷம் கழிச்சு இதை சுட்டெடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுனால தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துருக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி மட்டும் கலந்து 8 மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தோசை மாவு வீட்டில் இல்லாத நேரத்தில் இது ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.